மாதத்திலே 7-8 பேருக்கு மேலே கடலில் போயிடுறாங்க. எங்கள் சொந்த பந்தங்க ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு எங்கள் உறவினர்களை பூரா நாங்கள் கடலில் விட்டுட்டு கண்ணீர் மலைக்குள் இருக்குமையா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ஐயா. இச்சம்பவத்தை தேசிய பேரிடராகவும் பின்னர் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாகவும் மத்திய அரசு அறிவித்தது. 1964 முதல் 2017 ஜூலை 27 வரை சாலை, மின்சாரம், குடிநீர் வசதி எதுவும் இல்லாமல் தனித்தீவாக இருந்தது தனுஷ்கோடி. பிரதமர் மோடியின் உத்தரவை அடுத்து 59 கோடியில் புதிய தேசிய சாலை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. 23,000 கோடியில் தனுஷ்கோடி இலங்கை இடையே பாலம் அமைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தனுஷ்கோடி 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புத்துயிர் பெற்றதை சுற்றுலா ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர்.